நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்திருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பார்த்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்கத்தம் போடாத. நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமிச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? கேக்குறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா? என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டுட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கிறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க போகல. தொட்டா இடிச்சு போடுவேன். வாடா அந்த பக்கம்.